வணக்கம். நான் டாக்டர் பி சிவராமகிருஷ்ணன், லிவர் அண்ட் ஜாண்டிஸ் ஸ்பெஷலிஸ்ட், கல்லீரல் மற்றும் மஞ்சள் காமாலை நிபுணர், ஸ்ரீவாரி லிவர் அண்ட் ஜாண்டிஸ் கிளினிக், பாண்டிச்சேரி. உலக கல்லீரல் அழற்சி தினம், அதாவது வேர்ல்டு ஹெப்படைட்டிஸ் டே, ஆண்டுதோறும் ஜூலை 28ஆம் தேதி கொண்டாடப்படுது. இது யாருடைய நினைவாக கொண்டாடப்படுதுன்னா, டாக்டர் பிளம்பர்க் ஹெப்படைட்டிஸ் பி கிருமியை கண்டுபிடிச்சவர். அவருடைய நினைவாக தான் இந்த உலக கல்லீரல் அழற்சி தினத்தை நம்ம ஆண்டுதோறும் கொண்டாடுறோம். கல்லீரல்னா என்னன்னு பார்த்தோம்னா, கல்லீரல் தான் உடல்லே 2வது மிகப்பெரிய உறுப்பு. அது 100க்கு மேற்பட்ட வேலைகளை நம்ம உடம்புல செய்யுது. என்னென்ன வேலைன்னா, செரிமான வேலை, ஸ்டோரேஜ் ஃபங்க்ஷன், டீடாக்சிஃபிகேஷன், அதாவது நச்சு பொருட்களை அகற்றுற வேலை, அது மட்டும் இல்லாமல் இம்யூனிட்டியை உடம்புல உற்பத்தி பண்ணுற வேலை, இந்த மாதிரி பல வேலைகளை கல்லீரல் நம்ம உடல்ல செய்யுது. கல்லீரல் என்ன காரணங்களால் பாதிக்கப்படுதுன்னு பார்த்தோம்னா, 100க்கு மேற்பட்ட காரணங்களால் பாதிக்கப்படுது. மெயினாக பார்த்தோம்னா ஆல்கஹால், அதாவது மது பழக்கம், கிருமிகள், மஞ்சள் காமாலை கிருமிகள், வைரஸஸ், ஹெப்படைட்டிஸ் வைரஸஸ், 3வது பார்த்தோம்னா ஃபேட்டி லிவர். இந்த 3 காரணங்களால தான் கல்லீரல் மிகவும் பாதிக்கப்படுது. ஒருத்தருக்கு கல்லீரல் பாதிச்சிருக்குன்னு சொல்லிட்டு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மஞ்சள் காமாலை கிருமி உடம்புக்குள்ள போச்சுன்னா ஆரம்ப கட்ட சிம்டம்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, ஜாண்டிஸ், அதாவது மஞ்சள் காமாலை, கண்ணு மஞ்சளாக இருக்கும், யூரின் மஞ்சளாக போகும், அடுத்தது வயிற்று வலி இருக்கும், ஒரு லைட்டாக ஒரு ஃபீவர் இருக்கும், உடல் சோர்வு இருக்கும், அதிகமாக வேர்த்து கொட்டும், வாந்தி வரும், செரிமான பிரச்சனை வரும். அதையே கண்டுக்காமல் விட்டுட்டோம்னா அந்த கிருமி கல்லீரல்லே தங்கி போயிடும். ஸோ ஒரு 5 வருஷம் கழிச்சு இல்லை ஒரு 7 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்னா, கல்லீரல் அழற்சி, அதாவது ஹெப்படைட்டிஸ். அதையும் கண்டுக்காமல் விட்டுட்டோம்னா சிரோசிஸ் அப்படின்ற ஸ்டேஜுக்கு போய் வயிறு வீக்கம், கால் வீக்கம், ரத்த வாந்தி, மூல பாதிப்பு, இந்த மாதிரி பல வகையான பிரச்சனைகளை இந்த மஞ்சள் காமாலை பேஷண்ட்ஸ் சந்திப்பாங்க. இப்போ லிவர் எப்படி பாதிக்கப்படுதுன்னு பார்த்தோம்னா, 5 வகையில் 5 ஸ்டேஜில் லிவர் பாதிக்கப்படுது. நார்மல் லிவர், அதில் ஏதாவது ஒரு கிருமியோ இல்லை மது பழக்கமுடைய ஒரு ஆல்கஹாலோ இல்லை அதிக மருந்து மாத்திரை சாப்பிட்றோம், இல்லை ஃபேட், கொழுப்பு அதிகமாக இருந்துச்சு, அதிக கொழுப்பு நிறைந்த உணவுகள் அதிகமாக எடுத்துக்கிறோம்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் லிவர் டிசீஸ். அது என்னன்னு கேட்டோம்னா ஃபேட்டி லிவர், அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் லிவர் டிசீஸ். அதை விட்டோம்னா அடுத்தது இந்த ஹெப்படைட்டிஸ், கல்லீரல் அழற்சி. 3வது சிரோசிஸ், கல்லீரல் சுருக்கம். 4வது லிவர் கேன்சர். 5வது வயிறு வீக்கம், கால் வீக்கம், அந்த மாதிரி பிரச்சனைகள்ல போகும். ஸோ இதில் என்ன கேட்டிங்கன்னா, முக்கியமான ஸ்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபேட்டி லிவர் ஸ்டேஜ். இந்த ஃபேட்டி லிவர் ஸ்டேஜ் தான் ஒரு முக்கியமான ஸ்டேஜ். இட்ஸ் எ கோல்டன் ஸ்டேஜ். ஏன் அது முக்கியமான ஸ்டேஜ்னு சொல்கிறோம்னா, நம்ம ஃபேட்டி லிவர் ஸ்டேஜ்லேயே நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்தோம்னா அதை 100% ரிவர்ஸ் பண்ணிடலாம், அதை நார்மல் ஆக்கிடலாம், நார்மல் லிவராக மாற்றிடலாம். ஸோ ஃபேட்டி லிவர் ஸ்டேஜில் ஒருத்தர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாருன்னா 100% அவர் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் ஃபைப்ரோசிஸோ சிரோசிஸோ, அதாவது 2வது ஸ்டேஜோ 3வது ஸ்டேஜ் 4வது ஸ்டேஜ் போயிடுச்சுன்னா லிவர் திரும்ப பழையபடி நார்மலாக கொண்டு வரது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ இந்த ஃபேட்டி லிவர் ஸ்டேஜ்லேயே நம்ம முக்கியத்துவம் கொடுத்து நம்ம அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். என்னென்ன உணவுகள் இந்த கல்லீரல் பேஷண்ட்ஸ், அதாவது லிவர் பேஷண்ட்டு, மஞ்சள் காமாலை பேஷண்ட்டு சாப்பிட்லாம், எது லிவருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், லிவர் ஃப்ரெண்ட்லி அண்ட் லிவர் ஹெல்த்தி டயட்னு பார்த்தோம்னா, மெயினாக முக்கியமானதுன்னா நான் சிம்பிளாக சொல்லணும்னா 5 உணவுகள் தான். ஒன்று கருப்பு திராட்சை. கருப்பு திராட்சையை தோலோடு மென்று சாப்பிட்டோம்னா அதில் ரெஸ்வெரட்ரால் அப்படின்ற ஒரு கெமிக்கல் இருக்குது. அது கல்லீரல் செல்களை புதுப்பிக்குது, கல்லீரலை வளர வைக்குது. 2வது பார்த்தோம்னா இஞ்சி மற்றும் மஞ்சள். மஞ்சள் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா, குர்குமின் அப்படின்ற ஒரு வேதிப்பொருள் இருக்குது. அது ஒரு ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக லிவரை வளர வைக்கிறதுக்கு உதவுது. நெக்ஸ்ட் பூண்டு, கார்லிக். அதில் பாலிஃபினால்ஸ் இருக்குது. அது இந்த கல்லீரல் கொழுப்பை குறைக்குது. அசைவ உணவில் பார்த்தோம்னா சிறிய வகை மீன்கள், அதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. அது கல்லீரலுக்கு பலத்தை கொடுக்குது. ஸோ 5 உணவுகள் தான் கல்லீரல் உணவுகளில் ரொம்ப முக்கியமான உணவுகள். அந்த 5 உணவுகளை நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டோம்னா கல்லீரல் பிரச்சனையிலேருந்து நம்ம விடுபடுறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. என்னென்ன செய்யக்கூடாதுன்னு பார்த்தோம்னா, மது மற்றும் சிகரெட்டை அவாய்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஹெப்படைட்டிஸ் பிக்கு உண்டான வேக்சினேஷனை நம்ம செலுத்தி கொள்ளலாம். அப்புறம் ஹெல்த்தி ஃபுட்ஸ், நிறைய காய்கறிகள் மற்றும் பழங்கள் நிறைந்த உணவுகளை சாப்பிடணும். தினைக்கும் ஒரு 1/2 மணி நேரம் ஏரோபிக் எக்ஸசைஸ், அதாவது வாக்கிங், ஜாகிங், ஸ்விம்மிங், அந்த மாதிரி எக்ஸசைஸை பண்ணலாம். இதெல்லாம் பண்ணோம்னா நம்ம கல்லீரலை அருமையாக பாதுகாக்கலாம். டு கன்க்ளூட், முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்ல ஆசைப்படுறேன். இந்த உலக கல்லீரல் அழற்சி தினத்தில் நம்ம எல்லாரும் நம்மளுடைய கல்லீரலை பாதுகாத்துக்கணும்.
ஏன்னா இது நான் முன்னாடி சொன்ன மாதிரியே உடலிலே 2வது மிகப்பெரிய உறுப்பு, 100க்கு மேற்பட்ட வேலைகளை செய்யுது. நம்ம சரியான உணவுகளை உட்கொள்கிறோம், உடற்பயிற்சி செய்கிறோம், கிருமிகளுக்கு எதிரான வேக்சின்களை நம்ம உடம்புல செலுத்தி கொள்கிறோம்னா கல்லீரல் பிரச்சனைகள்லேருந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம். வணக்கம், நன்றி.